வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல இந்த பாடத்துல ஸ்டோரி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் பிரேவரியில அனகிராம்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்க்கான கேள்விகள் இதெல்லாம் பாக்கி இருக்கு. அதற்கான பதில்களை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போம். What is the moral of the story that we are going to see is already written on the board. தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? திஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் how do we get it? எப்படி கிடைக்கும்? யார்கிட்ட கேட்டா கொடுப்பாங்களா என்ன? நம்ம நாமளே உருவாக்கிக்கிறது தான் இல்லையா? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். நம்மள்ட்ட தான் வரும். பிலீவ் இன் யோர் செல்ஃப், யோர் அபிலிட்டிஸ் அண்ட் யூ வில் பி அமேஸ்ட் அட் வாட் யூ அச்சீவ். உங்களை நீங்க அதுக்கு முதல்ல நம்பணும். உங்களுடைய திறன்களை நீங்க நம்பணும். அதை நம்பினீங்கன்னா, இந்த ரெண்டு விஷயத்து மேலேயும் நமக்கு நம்பிக்கை அதிகரிக்கிறதுன்னா, உங்களாலேயே நம்ப முடியாது. நம்மளால இவ்வளோ விஷயங்கள் சாதிக்க முடியுமா, இவ்வளோ வேலைகள் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஃபார் தட் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கீப் கான்ஃபிடன்ஸ் இன் யோர் செல்ஃப். முதல்ல உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். இன்னொருத்தவங்க பாராட்டினாதான் நான் எனக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். தட் இஸ் டெஃபினெட்லி தேர். ஐ டோன்ட் டினை தட் ஃபேக்ட். பட் ஸ்டில் we need to have self-confidence in ourselves. Whatever thing we want to achieve in our life. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பெரிய சாதனை செய்யறதுக்கு இல்லை, ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கே இருக்கட்டும், என்னால சைக்கிள் ஓட்ட முடியும்னு நினைச்சுட்டாதான் நான் அடுத்த கட்டத்துல ஏறி உட்காருவேன், மிதிக்க ஆரம்பிப்பேன். ஒரு தடவை 2 தடவை விழுவேன். சில நேரங்களில் விழாமலே நான் கத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் என்னால முடியும், என்னால கத்துக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு நானே தரணும். இதே மாதிரிதான் இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் மூலமா ஒரு சின்ன கதை பார்க்கலாம். உங்கெல்லாம் போறதுன்னா ரோஹன்கிற ஒரு பையன் இருந்தானா கிளாஸ்ல. அவனுடைய கிளாஸ்ல எல்லா நபர்களும் இவனை பார்த்து கேலி கிண்டலும் பண்ணுவாங்களாம். ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். எந்த ஒரு விஷயம் பேசினாலும் இவனால அந்த அளவுக்கு நம்பிக்கையோடையும் ரொம்ப கான்பிடென்டா பேச முடியாது. அதனாலயே இவனுக்கு நம்ம எப்படி போய் பேசுறது, எல்லாரும் என்னை பத்தி தப்பா பேசுவாங்க, எனக்கு சரியா பேச வராது, பரவாயில்ல மத்தவங்க எல்லாம் பேசட்டும், நான் வேடிக்கை பார்க்கறேன், எப்படி பேசுறான்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயேதான் அவன் இருந்திருக்கான். He always felt that he couldn't speak well. He always thought, "Hey, let me see others how they perform, how they speak. Let me be a speculator." நான் வேடிக்கை பார்க்கறேன், எனக்கு அது போதும், இந்த எண்ணத்தோடயே இருந்தான். ஆனா ஆசிரியர் அப்படி விடுவாங்களா? ஏன்னா ஒவ்வொரு மாணவர் மாணவியத்தையும் என்ன ஒரு திறன் இருக்கு, அவங்களால ஒரு முடியுமா முடியாதா அத்தனையுமே அவங்க பார்த்திருப்பாங்க இல்லையா? ஏன்னா தினக்கும் இவங்களை பாக்குறாங்க கிளாஸ்ல. அவங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் whether you'll be able to do a particular thing or not. A teacher definitely knows it. Same way, the teacher felt that Rohan had lot of capabilities, lot of potential in him. நிறைய திறன் இருக்கு, நிறைய விஷயங்கள் அவனால செய்ய முடியும். ஆனா என்ன, அவன்கிட்ட ஒரு சிறு தயக்கம் இருக்கு. அந்த தயக்கம் மட்டும்தான் அவனை தடுக்கிறது. அது மட்டும்தான் அவனோட வேலையை செய்ய விடாம அவனை தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க கிளாஸ்ல, இது எல்லாரும் பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸிபிஷன் வைப்போம் நம்ம ஸ்கூல்ல. நீங்க எல்லாரும் உங்க டாபிக், நீங்க என்ன சூஸ் பண்ணிருக்கீங்களோ நீங்க அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கம் போல எல்லாருமே ரொம்ப ஆர்வமா ஒரு ஒரு டாபிக்குமே சிறந்த டாபிக்கா ஒரே மாதிரி இல்லாம சிந்திச்சு செய்யறாங்க. ரோஹன் ஆல்சோ டேக்ஸ் இனிஷியேட்டிவ். அவனும் முயற்சி எடுக்கிறான். நானும் ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த துணிவோட அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். எல்லாம் செஞ்சு முடிச்சோடனே எக்ஸிபிஷன்ல பேசணும்னு சொல்றாங்களே, அது எப்படி பேசுறது? நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நான் எங்கேயாவது தப்பா பேசிட்டேன்னா, எங்கேயாவது வார்த்தைகள் எனக்கு மறந்து போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? இந்த எண்ணங்கள்லாம் மனசுல ஓடுது. இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மள நிறைய பேருக்கும் வரும் இல்லையா? ஏதாவது திடீர்னு பேச சொல்றாங்க, ஒரு டாபிக்கை கொடுத்தேன்னா, ஐயோ என்ன பேசுறது, நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே, அடுத்தது என்ன, அட்லீஸ்ட் ஒரு 4-5 சென்டென்சஸ் பேசிடுவோம், அதுக்கப்புறம் என்ன பேசணுங்கிறது மறந்து போயிடும். அது யூ நீட் டு பி வெல் ப்ரிப்பேர்ட். நம்ம எல்லாருமே போய் நின்னோம்னா பேசிடுவோமானா கிடையாது. நம்ம நிறைய அதுக்கான பயிற்சி எடுத்துக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். தட் இஸ் ஆல்சோ தேர். சும்மா எல்லாருமே போய் நின்ன உடனே பேசணும்னா முடியாது. ஃபார் தட் we need to be well prepared as well. That is also very important. Rohan in this point of time, he was very much prepared. இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சேகரிச்சிருந்தான், நிறைய தகவல்கள் நிறைய இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணியிருந்தான், பக்காவா தான் ரெடி ஆயிருந்தான்.
ஸோ ஆனா என்ன ஒரு தடுமாற்றம், எப்படி பேசுறதுன்னு தெரியலையே, பயமா இருக்கே, தப்பா பண்ணிடுவேனா, பேச வருமா, எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு கேள்விகள் 1000 கேள்வி மனசுல ஓடுறது. ஆனா நான் தான் சொன்னேன் இல்லையா, ஆசிரியர்களுக்கு தெரியும் நம்ம எந்த விஷயத்துல சிறப்பா செய்வோம். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டிங் டூலே உங்களுடைய டீச்சர்ஸ் தான். ஸ்கூல் நான் படிக்கும் காலத்துல இல்லையா, ரோஹனோட டீச்சர் இதை கவனிக்கிறாங்க. உன்னால கண்டிப்பா நீ எவ்வளவு சிறப்பா இதை ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்க, நீ ப்ரிப்பேர் பண்ணதை ஆஹ் கண்டிப்பா நீ பேசு, நீ கண்டிப்பா நல்லா பண்ணுவ. இந்த ஒரு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குறாங்க, உன்னால நல்லா பண்ண முடியும். நம்ம நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறாங்கன்னா அது நம்மளுடைய பயத்தை அந்த இடத்துல கண்டிப்பா போகும். சரி, நம்மளாலையும் முடியும் போல இருக்கே அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா. அதே மாதிரிதான் ரோஹனுக்கும் இந்த இடத்துல வருது. இதெல்லாம் தாண்டி, இந்த பயங்கள்லாம் தாண்டி ஒரு துணிச்சல் வருது. மிஸ் வேற சொல்லியிருக்காங்க என்னால பண்ண முடியும், ஏன் நான் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, என்னாலேயும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பேசுறான். சிறப்பா பேசுறான், எல்லாராலையும் பாராட்டப்படுறான். அதுக்கப்புறம் மிஸ்கிட்ட சொல்றான், மேம் நீங்க கொடுத்த கான்பிடன்ஸ் தான் என்னை என்னுடைய பயத்தை போக்கித்து, எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையே அதிகரிச்சது நீங்க கொடுத்த ஒரு கான்பிடன்ஸ் தான். இட் ப்ரோவோக் மை செல்ஃப் கான்பிடன்ஸ் தட் ஐ ஹேட் வித்தின் மை செல்ஃப் which I didn't have all these days. So self confidence, it comes from within. தன் மேல தானே வரணும். சில நேரங்களில் நமக்கு ஊக்குவிக்கிறதுக்கு சில பேர் வருவாங்க. அதே ஒரு நபர் நம்ம கூட இருக்காங்கன்னா நம்ம அவங்கள பொக்கிஷமா பார்த்துக்கணும் கட்டாயமா. ஸோ ஆல்வேஸ் பிலீவ் இன் யோர் செல்ஃப், யுவர் அபிலிட்டிஸ், உங்களுடைய திறன்களை நம்புங்க, உங்க மேல நம்பிக்கையை வைங்க. கண்டிப்பா நீங்க என்ன சாதிக்கிறீங்களோ அதுவே உங்களை அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகும். With that good note, we will start today's session. Okay. நம்ம ஜி சாரி இ பிரிவுல ஏர்லைன் ஒகேபுலரியோட பதில்களை போன கிளாஸ்ல பார்த்துருப்போம். அதுக்கான அந்த கேள்விகளுக்கான பதிலோட நம்ம செஷனை எண்ட் பண்ணியிருப்போம். இப்ப அடுத்தபடியா பார்க்கும்பொழுது ஃப்ரேசல் வெர்ப் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரேசல் வெர்புக்கான கொஷின்ஸ் நம்மளுடைய புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான பதில நம்ம பார்க்கலாம். சரியா, முதல்ல ஃப்ரேசல் வெர்ப்னா என்ன, இதுக்கான ஒரு இந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம போன டேர்ம்ல கூட பார்த்திருப்போம். பட் ஸ்டில் லெட் மீ கிவ் லிட்டில் பிட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் டு இட். அது அப்படின்னா என்ன, அதுக்கான சில உதாரணங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதிலையும் பார்ப்போம். ஓகே. HRE phrasal verb. Verb suppose combined with, இணைக்கப்படுது. எதோட இணைக்கப்படுது? A verb that is combined with an adverb, a verb that is combined with an adverb or preposition, a verb that is combined with verb or preposition, sometimes both, சில நேரங்கள்ல இரண்டுமே. இணைக்கும்போது முற்றிலுமாக ஒரு புது அர்த்தத்தை அது நமக்கு தருது. which gives us a new meaning.
முற்றிலுமாக ஒரு புது அர்த்தத்தையே அது நமக்கு கொடுக்குது. ப்ளீஸ் பிரிங் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். எனக்கு தயவு செஞ்சு ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு வாயேன் அப்படின்னு நான் சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன். பிரிங், கொண்டு வா, இங்க வந்து வேர்பா இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஃப்ரேசல் வேர்ப் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஏன்னா அங்க வெறும் வேர்ப் மட்டும்தான் இருக்கு. இதோட அந்த வேர்போட ஒரு அட்வர்போ இல்ல வேர்போட ப்ரெப்போசிஷனோ இல்லாட்டி இது மூணுமா வேர்ப் அட்வர்ப் ப்ரெப்போசிஷனா கலந்ததா இல்ல. இஃப் இட் ஆர் இட் இஸ் இன் காம்பினேஷன் ஆஃப் வேர்ப் அண்ட் அட்வர்ப், verb with preposition or all together, இந்த மூணுமே சேர்ந்ததா இருக்குன்னா அதை நம்ம phrasal verb அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல நம்ம ஒரு வேர்பும் அட்வர்பும் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய phrasal verb பார்க்கலாம். verb and adverb. அதுக்கான அர்த்தமே வந்து முற்றிலுமாக வேறதான் இருக்கும். When a verb combines with adverb, it definitely gives completely a new meaning. இது ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், அட்வர்ப் ஒரு தனி அர்த்தத்தை கொடுக்கும். இது ரெண்டும் இணைக்கும் பொழுது முற்றிலுமாக வேற ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. went away, went away, எந்த போயிட்டா, went away, நகர்ந்து போயிட்டா. sat down, கீழே உட்கார்ந்து, உட்கார்ந்தான். எங்க உட்கார்ந்தான்? கீழே உட்கார்ந்தான். ஸோ இந்த வேர்புக்கான கூடுதலான தகவல் இருக்கிறது இல்லையா, அதுதானே அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். கேம் பேக், கேம், கம் அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் கேம். திரும்பி வந்தான், கேம் பேக். So this is a combination of verb and adverb which is giving a complete meaning, a totally a different meaning. We'll see one sentence for this. We'll see sentence for each of this phrasal verb. Okay. Mary went away. Mary beta, she went away. Hari sat down. Hari கீழே உட்கார்ந்தான். Came back, the students came back to the classroom. Students came back to the classroom. Classroomக்கு மாணவர்கள் திரும்பி வந்தாங்க. Came back, திரும்பி வந்தாங்க. Came back, went away, sat down. All these verbs are phrasal verbs wherein this is the combination of verb and adverb. Verb adverb combinationல பார்த்துட்டோம். Verb preposition combinationல பார்க்கலாமா? Shall we see verb and preposition together and few sentences for that will also be discussed. திரும்பி வந்தான், கீழே உட்கார்ந்தா, போயிட்டாங்க, went away, நகர்ந்து, went away. ஸோ இதெல்லாம் எழுதினாச்சா இந்த phrasal verb, அதுக்கு தகுந்த ஒரு உதாரணம். phrasal verbனா என்னங்கிறத உங்களுக்கு ரீகேப் பண்றேன். இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் பார்ப்போம். அடுத்தபடியா வேர்பும் ப்ரெப்போசிஷனும் இந்த காம்பினேஷன்ல சில phrasal verbs பார்ப்போம். லிசன், கேட்கறது. லிசன் டு, ஒரு விஷயத்த நம்ம கேட்கறது. லிசன் டு, ஐ ஆல்வேஸ் லிசன் டு எல்டர்ஸ், பெரியவங்க சொல்றத நான் கேட்பேன். நான் பாட்டை இசையை ரசிச்சு நான் கேட்பேன். applied for,
he applied for a new job. ஒரு வேலைக்காக புது வேலைக்காக அவன் விண்ணப்பிச்சிருந்தான். நியூ ஜாப். ஸ்மைல்ட் அட். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது ஒரு வார்த்தை வரும், இன்னொன்று வந்து ப்ரெப்போசிஷனாக verb preposition verb preposition in verb and preposition to for at in these phrasal verbs are preposition. I always listen to music. நான் எப்போதுமே ரசிச்சு கேட்பேன். I always listen to music. Applied for. He applied for the job. நான் வேலைக்காக விண்ணப்பிச்சிருக்கேன். Applied for the job. But they didn't get it. ஆனா அவனுக்கு அது கிடைக்கல. Apply for. அவன் ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தான். Appliedங்கிறது இங்க verb, forங்கிறது preposition. Smiled at. The child. இந்த குழந்தை என்னை பார்த்து சிரிச்சுது. The child smiled at me. Child smiled at me. என்னை பார்த்து அந்த குழந்தை சிரிச்சுது. These phrasal verbs are the combination of verb and preposition. So கேட்கறது, எதுக்கு கேட்கிறேன், என்ன கேட்கிறேன், அதுக்கு வந்து இந்த டூங்கிற ப்ரெபோசிஷன் உதவிகரமா இருக்கு. எதற்காக நான் விண்ணப்பிச்சிருந்தேன், அப்ளை ஃபார், he applied the job அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல ஃபார்ங்கிற ப்ரெபோசிஷன் தேவைப்படுது இல்லையா? So it is in the combination of verb and preposition. Smiled at. The child smiled me. The child smiled me. இப்படி சொல்றேன்னா குழந்தை சிரிச்சது என்ன பார்த்து சிரிச்சது. Sorry. Child smiled at me. Verb, adverb, verb, preposition பார்த்தோம். Verb, adverb, preposition இந்த காம்பினேஷன்ல கூட இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அதுக்கான சில உதாரணங்களை பார்ப்போமா? Have you written these examples? உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கேன். Can make a note of it. Erase the board. Shall I erase பண்ணலாமா, அடிக்கலாமா போர்டை, இல்ல வெயிட் பண்ணணுமா? Verb அப்புறம் preposition இந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய phrasal verbs பார்ப்போம். Get on with. ஒரு விஷயத்தோட ஒன்றிணைக்கிறது, ஒரு விஷயத்தோட அப்படியே கலந்து சேர்ந்து பண்றது அப்படி சொன்னா. Look forward to. ஒரு விஷயத்துக்காக நான் எதிர்பார்க்கிறேன், இந்த விஷயம் நடக்கும்னு, இந்த மாதிரி அர்த்தத்துல இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். I need to get on with my work.
forward to. She is looking forward to the weekend. அவங்க வார இறுதி நாட்களுக்காக ஆவலோட எதிர்பார்த்துருக்கா. லுக்கிங் ஃபார்வர்ட் டு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு. இந்த பாடத்துல சில கேள்விகள் phrasal verb சம்பந்தமா கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதாவது இந்த ஏர்லைன் vocabulary ஆனதுக்கு அப்புறம் in F subdivision they have asked to match the phrasal verbs in column A with their meaning in column B. அதுக்கான அர்த்தத்தோட நம்ம அதை இணைக்கணும். ஓகேயா? Shall we do it? But we'll be doing it in the form of a word bond activity. Okay? Take flight. In full flight. Flight of fancy. Top flight. Put to flight. Fight or flight. Have a nice flight. So, முதல் question என்னவா இருக்கு? Fight or flight. Fight or flight. அப்படின்னா என்ன அர்த்தம்? To defend oneself. தனக்காகவே வந்து போராடுறது. Or to defend oneself. Or to run away. அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுறது. To defend oneself or to run away. அடுத்தது put to flight. Put to flight. To cause someone to flee. To cause someone to flee. மூணாவது கேள்வி take flight. Take flight. To flee or run away. தப்பிச்சு போயிடுறது இல்லாட்டி ஓடி போயிடுறது. விஷயத்துக்காக நம்ம நம்மளே போராடிக்கிறோம் அப்படின்னா to defend oneself or to run away. அது fight or flight. இது take flightனா to flee or run away. தப்பிச்சு போறது. அடுத்தது flight of fancy. Flight of fancy. An imaginative but unrealistic idea. ஒரு கற்பனை விதமானது ஆனா அது நம்ப முடியாதது. It is quite unrealistic. யதார்த்தத்துல வந்து அது சாத்தியம் கிடையாது. Flight of fancy. Fifth one. Have a nice flight. Have a nice flight. உங்களுடைய விமான பயணத்தை வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. Have a nice flight. Enjoy your flight. In full flight. In full flight. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா தப்பிக்கிறது. Escaping as rapidly as possible. In full flight. Escaping as rapidly as possible. Top flight. Top flight.
இருக்கிறதே சிறந்த ஒரு விமானம். டாப் ஃபிளைட் among the best of the a particular group. Have a nice flight na enjoy your flight. Top flight na among the best of a particular group. அது இருக்கக்கூடிய விமானங்களே இதுதான் சிறப்பானது அப்படின்னு சொல்ல வராங்கன்னா டாப் ஃபிளைட். புட் டு ஃபிளைட் டு காஸ் சம்வன் டு ஃப்ளீ, தப்பிச்சு போறதுக்கான ஒரு காரணமா இருக்கிறது. இன் ஃபுல் ஃபிளைட் எஸ்கேப்பிங் as rapidly as possible. Take flight to flee or run away. Flight of fancy, an imaginative but unrealistic idea. Fight or flight, to defend oneself or to run away. We made note of it. Next, we are going to see anagrams. Anagrams என்ன ஆகுதுன்னா எழுத்துக்கள் வந்து ஒரு வார்த்தைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் முன்னும் பின்னுமா மாத்தி எழுதணும்னா வேற ஒரு புது வார்த்தையா உருவாருது. which gives a completely a different meaning. That is called as anagram. சொல்றீங்க மேம், ஆனா கொஞ்சம் புரியுற மாதிரி இருந்தா பெட்டரா இருக்குமே. கண்டிப்பா ஆக்டிவிட்டியா பார்த்தோம்னா இன்னும் சுலபமாவே புரியும். anagram, it is a word formed by rearranging the letters. எழுத்துக்களை வந்து முன்னும் பின்னும் அதை அரேஞ்ச் பண்றோம். which gives us completely a different word. முற்றிலுமாக வேற ஒரு வார்த்தையை தருது. typically using all letters exactly once. புது வார்த்தையை கொடுக்குறதுனா நம்ம வேற ஏதாவது எழுத்துக்கள் அந்த வார்த்தையில இல்லாத எழுத்துக்களை எடுத்துக்கலாமானா கிடையாது. இந்த வார்த்தையில என்ன எழுத்துக்கள் இருக்கோ அந்த எழுத்துக்களையே வச்சுதான் நம்ம எழுத போறோம். அதாவது புது வார்த்தையை உருவாக்குறோம். கீல், இப்ப கீல், ஃபயர்ட், கேர், ட்ராப், எர்த் இதெல்லாம் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்ல எழுத்துக்களை வந்து முன்னும் பின்னுமா மாத்தி எழுதினோம்னா வேற ஒரு புது வார்த்தை உருவாகும். கேன் சம்மன் கிவ் அ ட்ரை. இந்த கீலுங்கிற வார்த்தைய நான் சூஸ் பண்றேன். சப்போஸ் இதுக்கு வந்து வேற ஒரு வார்த்தையை நான் உருவாக்க முடியும்னா வேற என்ன சொல்லலாம்? If at all I just rearrange the letters in the given word, what new word do I get? என்ன புது வார்த்தை எனக்கு கிடைக்கும்? Can someone give a try? Keen. அவன் ரொம்ப ஆர்வமா ஒண்ணு பார்த்துட்டு இருக்கான். He's keenly watching TV. ஆர்வமா அப்படியே அசராம அப்படியே பார்த்துட்டே இருக்கான்னா கீன். எழுத்துக்களை வச்சு வேற ஏதாவது ஒரு புது வார்த்தை உருவாக்க முடியுமா உங்களால? Apart from these letters, you can't take some other letter. Only these letters you need to use. Knee, முட்டி, KNEE, knee. கரெக்டா? ஓகே. வேற? ஃபயர்டு. ஃபயர்ட்னா என்ன? இப்ப வந்து டீ பத்தி இருந்துச்சுன்னா அதுவும் ஃபயர்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் வந்து வேலையில இருந்து நீக்கிட்டாங்க, நீ இன்னும் வேலையிலேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை கை காமிக்கிறார் பாருங்க. இங்க யூஆர் ஃபயர்ட் ஃப்ரம் திஸ் ஜாப், வேலையில இருந்து தூக்கிட்டேன் அந்த மாதிரி சொல்றாரு. ஃபயர்டுங்கிற வார்த்தையில வேற எழுத்துக்கள்ல வேற ஏதாவது ஒரு புது வார்த்தை உருவாக்க முடியும்னா என்ன பண்ணலாம்? What is another word that we can frame with the given letters? இந்த எழுத்துக்களை வச்சுதான் நம்ம புது வார்த்தையை உருவாக்கணும். You can't take any other letter. இப்ப ஏஓ, ஜேஓ, கேஓ இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் இதுல சேர்க்க முடியாது. ஃப்ரைடு,
இந்த பொரிச்ச பொருட்கள் ஃப்ரைட் ஐட்டம்ஸ். ஃபயர்ட், ஃப்ரைடு. ஓகே. அடுத்தபடியா கேர். ஒரு வயசான பாட்டி இவங்க ரொம்ப அன்பா நேசமா பாத்துக்கிறாங்க. கேர், ஷீஸ் கிவிங் அ லவ்லி கேர் தி எல்டர்லி உமன். கேருங்கிற வார்த்தையில எழுத்துக்களை முன்னும் பின்னும் மாத்தினோம்னா நமக்கு வேற ஒரு வார்த்தை உருவாருது. அது என்னது? ரேஸ். இந்த பந்தயம், ஓட்ட பந்தயம், இந்த குதிரை பந்தயம். இதுல ரேஸ், RACE, CARE, RACE. அடுத்தபடியா ட்ராப். இந்த எலி பிடிக்கிறதுக்கு வந்து இந்த ட்ராப் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல வந்து அது சிக்கின்றோம். ட்ராப். ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிக்கிறோம்னா ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். What is the new word that we can formulate with these given letters? பார், பாகம், ஒரு அங்கம், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. பார்ட் ஆஃப் மை பாடி, பார்ட்ஸ் ஆஃப் மை பாடி, பார்ட்ஸ் ஆஃப் அ லெட்டர். பார்ட், ட்ராப், பார்ட். அப்படியே முக்கியமாவே ரிவர்ஸ் ஆர்டர்லயே வந்திருப்பாருங்களேன். TRAP, PART. இதுக்கு முன்னாடி பார்த்த வார்த்தைகள்லாம் முன்னும் பின்னுமா இருந்தது. நாட் எக்ஸாக்ட்லி இன் தி ரிவர்ஸ் ஆர்டர் இட் வாஸ். ரைட். எர்த். அடுத்த வார்த்தை எர்த். எர்த்ல கூட இன்னொரு வார்த்தை உருவாக்க முடியுமா மேம்? கண்டிப்பா. திருச்சுட்டே இருக்கே, என்னது அது? கரெக்ட். சொன்ன உடனே சொல்லிட்டீங்களே. ஹார்ட். எர்த், ஹார்ட். ஸோ அனகிராம்ங்கிறது என்ன? எழுத்துக்களை வந்து முன்னும் பின்னுமா நம்ம மாத்தி உபயோகிக்கிறோம். அதுவே வந்து இன்னொரு வார்த்தையா உருவாக்குறது. இட் கிவ்ஸ் அ டோட்டலி அ டிஃப்ரெண்ட் மீனிங். We are supposed to use only the letters given in the word. Apart from these letters, we can't take some other letter. இந்த எழுத்துக்களை தவிர வேற எந்த எழுத்துக்குமே நம்மளால எடுத்துக்க முடியாது. ஓகே. ஸோ நம்ம புத்தகத்துல கேட்ட கேள்விகளுக்கான பதில பார்ப்போமா? அனகிராம் சம்பந்தமான கேள்விக்கு பதில பார்ப்போம். G பிரிவுல find out the anagrams, use each pair of phrases as clues. க்ளூ வார்த்தைகளா கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட் வேர்டை வச்சுட்டு வார்த்தை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஏர்த்துங்கிற படத்தை பார்த்தீங்க. இது நான் வந்து இன்னொரு வார்த்தை கண்டுபிடிங்கன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னேன்? துடி துடிக்கும் அப்படின்னு சொன்னேன். லப் டப் லப் டப்னு அடிக்கும். அது என்னது? ஹார்ட்ன்னு கண்டுபிடிக்கணும் அவங்களால. அதே மாதிரிதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களே க்ளூ கொடுத்துட்டாங்க. ஈஸியா இருக்கும் நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு வார்த்தையை. எழுத்துக்கள் ஒண்ணுதான், ஆனா ரெண்டு வார்த்தைகள். ஸோ நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல என்ன பேஜ் நம்பர்னு கேட்கறாங்க ஒருத்தங்க. பேஜ் நம்பர் 114. ஓகே, பேஜ் நம்பர் 114. Anagram is a word or phrase formed by rearranging the letters of a different word or phrase, typically using all original letters exactly once. The past tense of leap. What is the past tense of leap? Leapt. Leaped அப்படின்னு படிக்க மாட்டோம். அதை leapt அப்படின்னு உச்சரிப்போம். LEAPT. leapt. ஸோ இந்த வார்த்தையில இருந்துதான் அடுத்த வார்த்தை ஒண்ணு நம்ம உருவாக்க போறோம். வேற ஒரு வார்த்தை. அதுக்கான க்ளூ கொடுத்துருக்காங்க. சம்திங் டு சர்வ் ஃபுட் ஆன். உணவை வந்து பரிமாறத்துக்கு உபயோகிக்கிறது. என்னது அது? பிளேட்ல பரிமாறுவோம். ஸோ லெப்ட்ங்கிற வார்த்தையில இருந்து இந்த இன்னொரு வேர்டை ஃபார்முலேட் பண்ண முடியும் இல்லையா? லெப்ட் பிளேட். இதுலேருந்து தான் இருப்பாங்க. PLATE. பிளேட். டு அ பிளேஸ் டு க்ரோ ஃபிளவர்ஸ். இடம், பூக்களை வளர்க்கறதுக்கான ஒரு இடம். என்னது அது? தோட்டம்னு சொல்றோம் மேம். கார்டன். கரெக்ட், கார்டன். சம்திங் டு பி கேர்ஃபுல் ஆஃப். ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. டேஞ்சர்.
டேஞ்சர். GARDEN. இந்த எழுத்துக்களே வச்சு இன்னொரு வார்த்தை உருவாக்க முடியும்னா டேஞ்சர் இல்லையா? அடுத்தபடியா மூணாவது கேள்வி, அனதர் வேர்ட் ஃபார் அண்டர். வேற என்ன வார்த்தை சொல்லலாம் அண்டர் பதிலா? அனதர் வேர்ட் ஃபார் அண்டர். அடியில, கீழே அப்படின்னு சொல்லலாமா? கீழே. கீழேங்கிறதுக்கு என்ன வார்த்தை? பிலோ. A part of your arm. A part of your arm. Correct. Elbow. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. எல்போ தான் கரெக்ட் பதில். கேட்கறதுக்கு முயற்சி செய்யறது. ஒரு விஷயத்த வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கவனிக்கிறீங்க கவனத்தோட அப்படின்னா என்ன சொல்லுவேன்? லிசன். ப்ளீஸ் லிசன் டு தி கிளாஸ். லிசன் கேர்ஃபுல்லி. ஜாக்கிரதையா கவனத்தோட கேளுங்க, கவனமா கேளுங்க. இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்டுட்டே இருப்போம்ல. Another word for quiet. Shh. Silence. Silent. 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 Listen. Silent. இது வந்து ஒரு ஹிண்ட் வேர்டா வச்சு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா? யூஸ்வலா இப்போ லிசன் தான், லிசன்ல வந்து வேற ஒரு வார்த்தை அனகிராம் வேர்ட். ஃபைண்ட் another anagram word from this given word listen அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க சைலண்ட்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்க அதே வந்து அவங்க வித்தியாசமா ஒரு ஹிண்ட் வேர்டை கொடுத்து நம்மள ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. another word for gift. கிஃப்ட்டுக்கான இன்னொரு வார்த்தை என்ன? another word for gift. அன்பளிப்பு. வேற என்ன வார்த்தை சொல்லலாம்? present. நான் இன்னைக்கு வந்திருக்கேன் மேம், அந்த பிரசன்டா? அன்பளிப்புக்குமே இந்த present. 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 A large snake or dragon. A large snake or dragon. Serpent. Serpent. Sorry, serpent. Minutes and hours. Minutes and hours, a thing on a list. நேரம். டைம். லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அம்மா, அதுல வந்து ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஐட்டம் குறையுதே, ஐட்டம். ITEM. An organ that pumps blood. An organ that pumps blood. It's nothing but heart. It's the organ that pumps blood in our body. The planet we live on. மேம் இதுதான் நீங்க இந்த கேம்லயே காமிச்சிட்டீங்களே மேம். கரெக்ட். எர்த். எர்த். ஹார்ட். ரைட். சம்திங் யூஸ் டு வாட்டர் பிளான்ஸ். இதை பயன்படுத்துவோம் நீர் ஊத்துறதுக்கு செடிகளுக்கு. ஹோஸ். ஹோஸ் பைப். ஹோஸ். தி வேர்ட். HOSE. A thing you put on your foot. கால்ல போட்டுக்குவோம் இத. சப்பலா? சப்பல் எப்படி இதுல வரும்? நோ. ஷூ. கரெக்ட். SHOE. ஷூ. அதே எழுத்துக்கள் வச்சுதானே வேற வார்த்தையை எழுதணும். HOSE. எழுத்துக்களை முன்னும் பின்னும் மாத்தினோம்னா SHOE இப்படி வந்துடுது. கரெக்டா? ஸோ ஃப்ரேசல் வேர்பை வந்து குயிக்காக ரீகேப் பண்ணோம். அனகிராம்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கான ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிருப்பேன் ஆக்டிவிட்டியா. டெக்ஸ்ட் புக்ல இருக்க கேள்விகளுக்கான பதிலையும் பார்த்துட்டோம். அடுத்தபடியா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, as usual the questions are from the story of self-sacrifice and bravery itself. போதுமான அளவு ரீகேப் ஆயிருக்கும் நான் கேட்ட இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸே இந்த பாடம் வந்து உங்களுக்கு.
The flight was hijacked by dash heavily armed terrorists. எத்தனை தீவிரவாதிகளால கடத்தப்பட்டிருந்தது? 4, 5, 6. டக்குன்னு எழுதிடுங்க. Very simple question. Next question. The hijackers wanted to fly to America, Iraq, Israel. எங்க பயணிக்கணும்னு நினைச்சாங்க? They wanted to fly to America, Iraq, Israel. Third question பார்க்கலாமா? Sorry. Pan Am Flight 73 had dash passengers. எத்தனை பயணிகள் இருந்தாங்க இந்த Pan Am flightல? Had 380, 360, 360. Fourth one. Nirja alerted dash to escape. Nirja alerted pilots, passengers or none of the above. யார வந்து தப்பிச்சு போங்கன்னு வந்து அலர்ட் பண்ணாங்க? இந்த தீவிரவாதிகள்ல வந்து ஃபிளைட்ல இருந்ததை கவனிச்ச உடனே யார அலர்ட் பண்ணாங்க? Fifth one. Terrorists were armed with bells and pistols, grenades and plastic explosive bells, all the above. என்னெல்லாம் வச்சிருந்தாங்க? The terrorists were armed with belts and pistols, grenades and plastic explosive bells, or all the above. Sixth one. Nija was sent to Dash to train to be a purser. எங்க அனுப்பப்பட்டாங்க? பர்சர் ஆகிறதுக்கு எந்த ஊருக்கு அனுப்பப்பட்டாங்க பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு? லடாக், லாகூர், லண்டன். லடாக், லாகூர், லண்டன். Seventh one. A square in Mumbai's Ghatkopar was named after her by Mumbai Corporation. கொடுத்திருக்கிற sentence true or false? Square in Mumbai's Ghatkopar was named after her by Mumbai Corporation. Eighth one. The dash on the aircraft continued for long time. The chaos, confusion, nightmare. The chaos, confusion, nightmare. Dash continued on the aircraft for a long time. ரொம்ப நேரத்துக்கு எது நீடிச்சிருந்தது? குழப்பமா, இந்த கலவரமா, இல்லாட்டி இந்த நைட்மேர், கெட்ட கனவு மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயம். ஆன்டனிம் ஆஃப் சென்ஸ்லெஸ்னஸ். சென்ஸ்லெஸ்னஸ்னுடைய ஆன்டனிம் என்ன? மீனிங்லெஸ், ஃபூலிஷ், சென்சிபிள்.
10th one, synonym of fatal, harmless, death, beneficial. Synonym of fatal, harmless, death, beneficial. Okay. நம்ம கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரெஸ்னா என்ன, இந்த பாடத்துல பார்த்திருப்போம். டிஸ்ட்ரெஸ்ங்கிற வேர்டுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டிஸ்ட்ரெஸ்னா சாரோ, ஒரு மாதிரியான சோகம், அதை வந்து சொல்லலாம். டிஸ்ட்ரெஸ்னா சாரோ அப்படிங்கறத அர்த்தம். SORORROW, SORROW, சாரோ இஸ் தி மீனிங் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பதில் எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னி செஷன் இதோட என் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.